அந்த பேச்சை தொடங்கிறதுக்கு முன்னால உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள். நின்றபடி கேட்கிறீர்கள், இப்படி வந்து உட்கார்ந்துருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். நின்றுட்டே இருந்தீங்கன்னா கை வலிக்கும், கால் வலிக்கும், அப்புறமா கருத்தினுடைய வலிமை அதை தாண்டி நிற்காது. நீங்கள் அழகாக நீங்கள் உட்காந்துக்கலாம். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம் என்று நான் சொன்னேன். அது என்ன வாக்குமூலம் தெரியுமா? யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. ஒரு சோகம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை சொல் இதோ இப்படிதான் வந்து சேரும். அந்த நேரம் பார்த்து நம்ம பக்கத்தில் வேடிக்கை பார்ப்போம். அந்த சொல் நம்மளை கடந்து போயிடும். அப்படி போகும் பொழுது அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எந்த சொல்லையும் கவனக்குறைவோடு தவற விட்டு விடாமல் வாழ்க்கைக்கு தேவையான அந்த சொற்களை ஒரு வானம்பாடி பறவை எப்படி முதல் மழை துளியை தன்னுடைய வாய் திறந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை வளர்க்கிறதோ அப்படி சிந்தனையான சொற்களுக்காக உங்கள் காது மடல்களை திறந்து நீங்கள் அந்த சிந்தனைகளை உள்ளிழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாகவே நம்மிடத்தில் கேட்கின்ற பழக்கம் அதிகம். இப்பொழுதெல்லாம் என்ன சிக்கல் தெரியுமா? யாருடைய பேச்சை நாம் நிரம்ப கேட்கிறோம் என்றால் அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை அதிகம் கேட்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப சைலண்டா பேசுவாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் இருக்காது, ஆடம்பரம் எதுவுமே இருக்காது, அலங்கார சொற்கள் இருக்காது. ஆனால் முன்னால் நான் சொன்ன சில பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையின் மணித்துளியை களவாடி கொண்டிருக்கும். இந்த சைலண்டான ஸ்பீச்சஸ் இருக்கு இல்லையா, அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலீடு செய்வதற்கான மணித்துளிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கும். கேட்கின்ற பயிற்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறார்கள். கேட்கின்ற பயிற்சியை பெறுவதற்கு முன்னால் சொற்களோடு சேர்ந்து இது நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதியானதா இல்லையா என்பதனை பார்த்து பெறுவது. சாதாரணமாகவே காலம் காலமாக நமக்கு தரப்படுகின்ற சொற்களுக்கு பின்னால் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனை தான் மறைந்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வெளிப்பட்டு எழுந்து நின்று அந்த வார்த்தைகளை உள்வாங்குகின்ற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைக்கான ஒரு மிகப்பெரிய பொருளை அது உங்களுக்கு தரும். இதற்கு கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் பயிற்சியும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன்? பெரிதினும் பெரிது கேள். உண்மையாவே நான் சொல்றேன். நான் இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு 2 பாட்டு இங்க ஒலிச்சிட்டு இருந்தது. இது ஒரு புத்தக திருவிழா. அந்த 2 பாட்டும் கெட்ட வார்த்தைகளால் ஆன பாட்டு. ஆனா நாம எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி நம்ம குழந்தைகள் எல்லாம் பாட, நம் மனைவி மக்கள் பாட, நம் தாய் சகோதரிகள் பாட நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கே இருக்கிறது? எங்கே எதை கேட்க வேண்டுமோ அங்கே அதை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த வரையறையை நாம் போட்டுவிட வேண்டும் என்று ஒரு பெண்ணாகவும் ஒரு ஆசிரியையாகவும் முதலில் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். எல்லாவற்றையும் நாம் கேட்கலாம், ஆனால் அந்தந்த விஷயங்கள் கேட்பதற்கு என்று நேரம் உண்டு, காலம் உண்டு, இடம் உண்டு. ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு நான் பேச போயிருக்கும் பொழுது யாரோ ஒரு நடிகரை அழைத்து இருந்தார்கள். எனக்கு முன்னால் அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆசிரியர்களை அழைத்து மேடையில் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து லுங்கி டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு பெற்றோர்களை அழைத்து ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல்ங்கிற பாட்டுக்கு, ஆனா அப்போ இந்த 2 பாட்டும் வரல, இல்லைன்னா கண்டிப்பா இந்த 2 பாட்டு போட்டிருப்பாங்க. குழந்தைகள் ஆடுகிறார்கள், ஆனால் அவர்கள் எதற்கு ஆடுகிறார்கள் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைசியாக காணப்படுகின்ற ரிசல்ட். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், இப்படித்தானே பேசுவேன். என்டர்டெயின்மெண்ட் என்பது வேறு,
கற்றலுக்கான சூழ்நிலையை அமைக்கின்ற விஷயங்கள் என்பது வேறு. பெரிதினும் பெரிது கேள் என்று நான் தலைப்பு கொடுத்தேன் என்று சொன்னேன். எது பெரியது? இந்த உலகத்தில் என் பையன் பெரிய ஆளாகணும் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? இங்க என் பொண்ணு பெரிய ஆளாகணும், நான் பெரிய ஆளாகணும் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? நான் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்கும். என் மகன் பெரிய ஆளாகணும். பெரிய ஆளாகணும்னா என்ன? என்ன? NLC சார், பெஸ்ட் டிசிப்ளின். பெரிய ஆளா சார் பெஸ்ட் டிசிப்ளினோட இருக்கிறவங்க? ராணுவ வீரர்கள். இப்போ எல்லா ராணுவ வீரர்களா இல்லாமா? எது பெரியத்தனம்? PhD படிச்சுட்டு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும், NLC மாதிரியான கம்பெனியில வந்து மிகப்பெரிய போஸ்டிங்ல உட்காரணும், நமக்கு மாதத்திற்கு சிறப்பான வருமானம் கிடைக்கணும், நாம போலீஸ் ஆபீசர் ஆயிரணும், நாம வந்து பெரிய மந்திரி ஆயிரணும், பெரிய தொழிலதிபர் ஆயிரணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், இதெல்லாம் தான் பெருசு என்று நம்முடைய மனதிலே நாம் வரித்து வைத்திருக்கிறோம். ஒரு பெண் என்னிடத்தில் சொன்னாள், உலகத்திலே என் பையன் பெரியாள் அப்படின்னு யார் தெரியுமா சொல்ல முடியும்? எந்த ஒரு குழந்தையால இந்த சமூகத்தில் 4 பேருக்கு நல்லது நடக்கிறதோ அவன் தாம்மா இந்த உலகத்துல பெரியாள். ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கின்ற பணிகள் என்ன? அந்த பணிகளை நோக்கி நாம் பயணம் செய்ய முடியுமா இன்றைய சூழ்நிலையில்? பெரிது கேள் என்கிறான் பாரதி. ஹை, திங்க் ஹை. APJ அப்துல் கலாம் சொல்லுகிறார், thinking too small is the biggest problem of life. The biggest crime of life is thinking too small and fixing a small target என்று பேசுகிறார். Fixing a small target is the biggest crime என்கிறார். மிகப்பெரிய குற்றம் சிறிய இலக்குகளை வைத்தல் மிகப்பெரிய குற்றம் என்கிறார் APJ அப்துல் கலாம். இப்ப பெரிதாக எப்படி கேட்பது? ஒரு விஷயத்தை பெருசா எப்படி நான் கேட்கிறது? இப்ப பாருங்க, நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளங்க செய்துவிட்டு என்னுடைய பணியை நான் தொடர்கிறேன். நான் மொட்டை மாடியில ஷீட் போட்ட வீட்டில் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவன். நாங்க வீட்டுக்காரங்க, வீட்டு ஓனர்ஸ், கீழே எல்லாம் வாடகைக்காரங்க. மொட்டை மாடியில் ஷீட் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த சிமெண்ட் ஷீட்னால தெரியும், ஓட்டை விழுந்திருக்கும். மழை பெஞ்சா கொட்டும், தண்ணி கொட்டும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அந்த இடத்தை தண்ணி கொட்டுற இடத்துல வச்சு பிடிப்பாங்க. நாங்க தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கீழே 2 மாடி இறங்க வேண்டாம், ஒரு 3 நாளைக்கு அந்த தண்ணியே போதுமானது. அந்த சொம்பு தண்ணி, அந்த குண்டான் தண்ணி, அந்த பெரிய அண்டா தண்ணி எங்களுக்கு குளிக்க, சாப்பிட, துணி துவைக்க எல்லாம் போதுமானது. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது